வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து சமீபத்தில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்ததா அவங்க ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க. அதை சுற்றின பல விஷயங்கள், பல பல செய்திகள் வந்து கடந்த 2 நாட்களாக நம்ம சோஷியல் மீடியா வாயிலாகவும் மீடியா டிவிலையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நானும் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இது இது எப்படி போகுது, என்ன மாதிரி கோணத்தில் இது போய்கிட்டு இருக்குன்றதெல்லாம் பல போராட்டங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். நேற்று அண்ணாமலை கூட பேசியிருந்தார். எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தோம். எனக்கு வந்து சரி இதை பத்தி பேசலாமா வேணாமான்னு ஒரு சின்ன ஒரு ஒரு டவுட் இருந்தது. சரி, ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன என்ன கோணத்துல போகுது, எப்படி கொண்டு போறாங்க, அது அதுல என்ன உண்மைத்தன்மை என்ன, யார் குற்றவாளி, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நமக்கான ஒரு கன்க்ளூஷன் நம்ம சொல்லுவோம் சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சோசியல் மீடியால வந்து அந்த கைதான அந்த குற்றவாளி வந்து என் கட்சிக்காரன் உன் கட்சிக்காரன் சொல்லி இந்த சோசியல் மீடியால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே எனக்கு செம்ம கோவம். என்னடா இது, ஒரு பொண்ணுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, ஒரு கொடுமை நடந்திருக்கு, அந்த பொண்ணு வந்து துணிச்சலா அதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை வந்து அவங்க தைரியமா வந்து முன் வந்து அது சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவன் இந்த கட்சியை சார்ந்தவன் அந்த கட்சியை சார்ந்தவன்ற மாதிரி ஒரு ஒரு சாயத்தை பூசி ஒரு டிபேட் ஓடிக்கிட்டே இருக்கு சோசியல் மீடியால தொடர்ந்து. எனக்கு அதை பார்க்கும்போது மிகப்பெரிய கோவம். நேற்று ராத்திரி திமுக தான் அவன், திமுகல தான் அவன் இருக்கான், அவன் குற்றம் செஞ்சவன் எந்த கட்சியாக இருந்தாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். அவனை வந்து பாரபட்சமே பார்க்காம இரக்கமே பார்க்காம அவனுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணுன்றதுல என்ற ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய இணைய ஊப்பிக்கள் என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து வந்து இவன் எங்க கட்சி கிடையாது, எங்க கட்சி சார்ந்தவன் இல்லைன்னு சொல்லி தொடர்ந்து வந்து அதை நிரூபிக்கிறதுக்கு வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொந்த ஊருக்கு போறது, யூடியூபர்ஸ் அந்த சொந்த வீருக்கு போயிட்டு அந்த தொகுதி அவன் என்ன தொகுதி என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு பாத்தீங்களா இவன் எங்க கட்சி கிடையாது, அந்த ஊர்காரங்களே சொல்றாங்க, அந்த நிர்வாகிகளே சொல்றாங்க, அந்த மாவட்ட செயலாளர்களே சொல்றாங்கன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த யூடியூபர்ஸ். அப்படியே நீங்க எக்ஸ் இணையதளத்துல வந்தீங்கன்னா இந்த இணைய ஐடிவிங்க என்ன பண்றானுங்கன்னா 2014 வந்து அவர் மேல வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு, அந்த அம்மா வந்து தப்பிக்க வச்சுட்டாங்க, அப்பவே நீங்க கைது பண்ணி போட்டுக்கணும்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு அந்த அந்த டைம்லயே வந்து இவங்க தப்பிக்க விட்டாங்கன்னு சொல்லி மாத்தி மாத்தி வந்து இவங்க அரசியல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட தகவல் அதாவது எஃப்ஐஆர் ஆனது வந்து லீக் ஆயிருக்கு. அதை பத்தி எவனும் பேச மாட்டான்றான். எப்படி வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து லீக் ஆயிடுச்சு, அதுல வந்து பேர் முகவரி போன் நம்பர்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த அந்த கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆரும் வந்து லீக் ஆயிருக்குன்னா அந்த பொண்ணோட வாழ்வாதாரம் என்னவாகும், சொசைட்டில அவங்க என்ன மாதிரி அவங்க எப்படி வாழ்வாங்க, அவங்க குடும்பத்தோட நிலைமை என்ன பண்றதுல யாருமே கொஞ்சம் கூட யோசிக்காம தொடர்ந்து இவங்களோட அந்த அரசியல் கேமுக்கு வந்து அந்த அந்த விக்டிமே வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேத்து பல லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு விவாத மேடையில வந்து திமுகவை சார்ந்த ஒருத்தர் பேசுறாரு, அந்த பொண்ணு மேலதாங்க தப்பு, அவ எதுக்குங்க ஒதுக்குப்புறமா போனா, அப்படி இப்படின்னு எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பாதிக்கப்பட்டுதான் அந்த பொண்ணு நொந்து போயிருக்கு. திரும்ப திரும்ப வந்து இந்த எரியிற கொள்ளியில எண்ணெய் ஊத்துவாங்கன்னு ஒரு பழமொழி இருக்கும். அந்த மாதிரி திரும்ப திரும்ப அந்த விக்டிமையே வந்து கொச்சைப்படுத்துறது அசிங்கப்படுத்துறதுக்கான வேலைகள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேத்து வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பேசின ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அதாவது கொள்கை ரீதியாக மாற்று கருத்து இருந்தாலும் நேற்று அவர் பேசிய விஷயங்கள் வந்து வரவேற்கத்தக்கது. நல்லா பேசினார். கடைசியா காமெடி பண்ணி விட்டாருன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு காலைல வந்து சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறான் அது இதுன்னு சொல்லிட்டு கிரிஞ்சு பண்ணி விட்டாரு. ஒரு ஒரு கோர் இஷ்யூ வந்து டைவர்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல. இன்னைக்கு வந்து இவர் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டாருன்றது மட்டும்தான் வந்து இன்னைக்கு ஊடகங்கள் பேசுதே தவிர அந்த பெண்ணுக்கான நீதியை வந்து யார் வாங்கி கொடுக்கறது, எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு என்ன பதில், இது வரைக்கும் யாருமே எதுவுமே சொல்லல. ஆல்ரெடி அவன் மேல வந்து 13-14 வழக்குகள் இருக்குன்றானுங்க. அதுவும் இல்லாம அந்த கேம்பஸ்குள்ள ஒருத்தர் சாதாரணமா போயிட்டு வர முடியுதுன்னா அது அதாவது இந்தியாவிலேயே வந்து மிக சிறந்த ஒரு பல்கலைக்கழகமா அந்த அண்ணா பல்கலைக்கழகமானது இன்னைக்கு இருக்கு. அங்க வந்து சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணலன்னு சொல்றதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? எவ்வளவு மாணவர்கள் அங்க படிக்கிறாங்க, எவ்வளவு பேர் அங்க இருக்காங்க, கேட்டா அங்க சிசிடிவி ஒர்க் பண்ணலன்னு ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. என்ன நடக்குதுங்க? ஒரு நாளைக்கு இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட மாதிரி அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல பல பேருக்கு நடந்திருக்கும்ன்ற சந்தேகமும் வந்து இன்னைக்கு நிறைய பேர் கிட்ட வந்து வருது. இதை வந்து தீர விசாரிக்கணும், இதை பத்தி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இப்போ இந்த பெண்ணுக்கு இந்த பெண் கொடுத்த அந்த எஃப்ஐஆர் ஆனது வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வேற யாராச்சும் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு நடந்த அநீதியை பத்தி சொல்றதுக்கு முன் வருவாங்களா? இது உளவியலாவே வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. அடுத்தா நாளைக்கு நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா நம்ம தகவல்கள் வெளியே வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்ற ஒரு பயத்தை இந்த இஷ்யூ வந்து ஏற்படுத்துது. அரசியல்வாதிகளும் வந்து அந்த பெண் பக்கம் நிற்காம தொடர்ந்து இவங்க அரசியல் கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த பெண்ணுக்கு அவங்களுக்கான நீதி கிடைச்சாகணும். இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றோம், இன்னும் 2 பேர்ன்றாங்க. அது யார் குற்றம் செஞ்சது யாரு, ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தர் வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க. அதுவும் இல்லாம
அந்த போன் ஃபிளைட் மோட்ல இருந்ததுன்றாங்க. அந்த பெண் வந்து இல்ல கால் பண்ணி பேசினாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. மாத்தி மாத்தி முன்னுக்கும் பின்னுக்கும் முரணான செய்திகள் தகவல் தான் வந்துகிட்டு இருக்கு. உண்மை நிலவரம் தான் என்ன கேட்டா ஒரு சார் கூட நீங்க வந்து போகணுன்ற மாதிரி அந்த பெண்ணை மிரட்டியதாகவும் தகவல்கள் வருது. யார் உண்மை பேசுறாங்க யார் பொய் பேசுறாங்க இல்லாம இந்த யூடியூபர்ஸ் இந்த மீடியா வந்து இந்த செய்தியை முதல்ல நம்ம போடணும், பிரேக்கிங் நியூஸ் நம்ம போடணும், வெளிவராத தகவல் சிசிடி கேமரா ஃபுட்டேஜ்னு சொல்லி தம்ப்லைனை போட்டு எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து வடக்குல நடந்தா மட்டும்தான் இவங்க வந்து குரல் கொடுப்பாங்களா? இப்போ பல ஊடகங்கள், தமிழ் இந்த செய்தி ஊடகங்கள் இருக்கு, பல பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. நேத்து வந்து பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் மணியன் கூட வந்து ரொம்ப காட்டமா ரொம்ப கோபமா பேசியிருந்தார். அந்த காணொலி நீங்க பார்த்திருப்பீங்க. மணிப்பூர்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு, மணிப்பூர்ல ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா வந்து ஆஹா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, சமூக நீதி நம்ம பேசுறோமே, பெரியார் பேசுறோமே, எல்லாம் ஊன்னு சொல்லி இவங்க கத்துறது. வெளி மாநிலங்கள்ல நடந்தா அது வந்து இவங்க வந்து கத்தி போராட்டம் பண்ணி நீங்க தவறிட்டீங்க, மோடி அவர்கள் பேசணும், நீங்க அது செய்யணும் இதை செய்யணும், நீங்க வந்து கொடி தூக்கிட்டு போராட்டம் பண்ணி மெழுகுவத்தி ஏத்திக்கிட்டு எல்லாம் பண்றீங்க. சொந்த மாநிலமான படிக்கிற ஒரு கல்லூரியில வந்து ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை வந்து நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு நியூஸா கடந்து போய் எப்படி நம்மளால முடியும்? இதுக்கு நீங்க போராட்டம் பண்ண மாட்டீங்களா? இதுக்கு நீங்க எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டீங்களான்ற ஒரு கேள்வி மக்கள் கிட்ட வருது இல்ல. இதை வந்து தீர விசாரிச்சு காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும். அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கணும். அந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சுன்றத கூடிய விரைவில் விசாரிக்கணும். அசால்ட்டா சொல்றாங்க டெக்னிக்கல் எரர்னு. எப்படிங்க டெக்னிக்கல் எரர் எப்படி நடக்கும்? அண்ணாமலை அவர்கள் நேற்று ரொம்ப டீட்டெயிலா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். எஃப்ஐஆர் போட்டு அது எப்படி எப்படி ஒர்க் ஆகுது, எங்க போகுதுன்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா அவர் சொல்லியிருக்கும் போது எப்படி எஃப்ஐஆர் ஆனது லீக் ஆச்சு? இந்த கேள்வி வரத்தானே செய்யுது. தயவு செய்து நான் சொல்றேன், இந்த சோசியல் மீடியால சண்டை போடுறது நான் அதிமுக தான் சொல்லி அதிமுகவோட செய்தி தொடர்பாளர் வந்து ஒரு வீடியோ போடுறாரு. நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அவன் திமுக தான் சொல்லி, இங்க இருக்கவங்க வந்து நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அவன் திமுக கிடையாதுன்னு சொல்லி. இதுவாங்க நேரம்? உங்க அரசியல் பசி, உங்க அரசியல் வெறியை காட்டுறதுக்கு இதுவா நேரம்? இரக்கம் இல்லையா உங்களுக்கு? அந்த குடும்பத்தோட நிலைமையை யோசிச்சு பாருங்கடா. இப்படி அநியாயத்துக்கு வந்து உங்களோட அரசியல் லாபத்துக்காக அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையில் நீங்க விளையாடாதீங்கன்றத இந்த இடத்துல நான் ஒரு ஒரு தாழ்மையான கருத்தா வச்சுக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.